கேஆர் டிவி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி நிஜமாவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஒரு பக்கம் உயிரை காக்க வேண்டிய மருத்துவர்கள், இன்னொரு பக்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல் செல்வாக்கு உள்ள குடும்பத்தினர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்னி திருட்டு கும்பலாக செயல்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, திமுக முன்னாள் அமைச்சரோட மருமகனுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா இப்போ ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். திருச்சியில் ஆரம்பித்த இந்த விசாரணை இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாடுன்னு எல்லா பகுதிகளுக்கும் பரவி இருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ரோஷன் குரேஷிங்கிறவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் மூலமாக ஏமாற்றப்பட்டு திருச்சிக்கு கூட்டிட்டு வரப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு சில பரிசோதனைகள் செஞ்சு ஒரு தனியார் மருத்துவமனையில் அவரோட சிறுநீரகத்தை சட்டவிரோதமாக திருடியிருக்காங்க. இதுக்கு அவருக்கு கொடுக்கறதா சொன்ன பணத்தையும் கொடுக்காம ஏமாத்தியிருக்காங்க. இதை பற்றி அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி வருது. இந்த விவகாரத்தில் இப்போ முக்கிய புள்ளியாக கைதாகி இருக்கிறது யார் தெரியுமா? திமுக முன்னாள் அமைச்சர் முல்லையரசுவோட மருமகன் டாக்டர் எஸ்கேபி. இவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர். இவர் தலைமறைவாக இருக்கார்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கும் புதுக்கோட்டை, நாமக்கல், குமாரபாளையம்னு பல ஊர்களில் இருக்கிற முக்கியமான நபர்கள் கூடவும் தொடர்பில் இருக்குன்னு சொல்லப்படுது. விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, டாக்டர் ரவீந்திர பால் சிங், டாக்டர் ராஜரத்னம் போன்ற மருத்துவர்கள் உதவியோட ஏழை மக்களோட சிறுநீரகத்தை 5 லட்சம் 8 லட்சம்னு பேரம் பேசி எடுத்து அதை தேவைப்படுற பணக்காரங்களுக்கு 50 லட்சம் முதல் 80 லட்சம் வரை விற்றுருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இயங்கியிருக்கு. தற்போது இந்த வழக்கை திருச்சி மாநகர காவல்துறை மிக தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே சில புரோக்கர்கள் மற்றும் மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த திருட்டு கும்பல் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட கிட்னியை இந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க, இதில் இன்னும் வேற எந்தெந்த பெரிய தலைகளுக்கு தொடர்பு இருக்குன்னு விசாரணை போயிட்டுருக்கு. திருச்சியில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் இந்த அறுவை சிகிச்சைகள் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த மருத்துவமனை மேலேயும் இப்போ கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வழக்கோட மிக முக்கியமான திருப்பமே திருச்சியில் இருக்கிற பிரபல ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை மேலே விழுந்திருக்கிற சந்தேகம்தான். இந்த மருத்துவமனையோட உரிமையாளர் டாக்டர் ராஜரத்னம் இந்த சட்டவிரோத மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு உடந்தையாக இருந்திருக்காருன்னு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மகாராஷ்டிராவிலிருந்து ஏமாற்றி கூட்டிட்டு வரப்பட்ட அந்த நபருக்கு இந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் வச்சு தான் கிட்னி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு மருத்துவமனையோட உரிமையாளரே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது தான் இப்போ திருச்சி மக்களிடையே பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இதன் மூலமாக இந்த மருத்துவர்களுக்கிடையே பல கோடி ரூபாய் கைமாறி இருப்பதாகவும் விசாரணையில் சொல்லப்படுது. பணத்துக்காக ஒரு மனுஷனோட உயிரோடவும் உடம்போடவும் விளையாடுற இந்த மாதிரி கும்பல்கள் பின்னணியில் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மருத்துவத்துறையில் இருக்கிற சில கருப்பு ஆடுகளால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கே இது ஒரு பெரிய களங்கமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படணுங்கிறதே சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.